நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன நான் பேச வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நான் தியானித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, யோபு எழுதின யோபுவின் சரித்திரம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 9:5. ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக, தேவாதி தேவன் நம்மோடு பேசும்படியாக, அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்ற வசனத்தின்படி அவருடைய வார்த்தை காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈன பண்ணும். அவருடைய வார்த்தை கண்மலைக்கு நொறுக்குகிற சம்மட்டி என்ற வசனத்தின்படி கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும்படியாக இந்த வேளையில் உம்மை அழைக்கிறோம். ராஜா, எங்கள் வேளையிலே ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலே உம்முடைய ஜனத்தின் மத்தியிலே கடந்து வருவீராக. அப்பா, இந்த யூடியூப் வீடியோ மூலமாக யாரெல்லாம் கண்டு கொண்டிருக்கிறார்களோ இல்லங்களிலே உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய வல்லம் இறங்கட்டும் ஐயா. தேவனே இறங்குவீராக அப்பா. இப்போது உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். We will welcome you Lord. Holy Spirit, we welcome you Master. Speak, we will listen Lord. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் ஆண்டவரை இடைப்படுங்க. உங்களுடைய ஜனத்தின் தேவைகளை நீர்தான் அறிந்திருக்கிறீர். உங்களுடைய ஜனத்தின் காரியங்களை நீர்தான் அறிந்திருக்கிறீர். எப்படிப்பட்ட எண்ணங்களோடு அவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர்தான் அறிவீர் ஐயா. ஆண்டவரே, நீரே பேசும், நீர் ஒருவரே பேசும். மாம்சமான எந்த காரியமும் வெளிப்பட வேண்டாம் ஆண்டவரே. நீ தொடர்ந்து நடத்துங்க. மீட்பெரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு மாட்டி வாசிங்க. நம்முடைய கோபத்தில் அவர்களை புரட்டி போடுகிறார். தலைகீழாக்கப்பட்ட வாழ்க்கை. புரட்டி போடுவதென்றால் தலைகீழாக்குறதும் நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ தலைகீழாக்கப்பட்ட வாழ்க்கை, அப்சைட் டவுன் லைஃப். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு தலைகீழாக்க விரும்புகிறார். அவர் எப்படிப்பட்டவரா? அவர் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக திருப்புகிறவர் என்ற வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே என்ன? அது தலைகீழாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லையா? நாம ஒரு வகையான ஒரு வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்பொழுது நாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? தலைகீழாக மாறுகிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? தலைகீழான ராஜ்யம். அதன் அர்த்தம் என்ன? தலைகீழான அர்த்தம் என்ன என்றால், உலகத்தின் நடைக்கு, உலகத்தின் பார்வைக்கு எது சரியோ, எது ஒத்து போகிறதோ அது கர்த்தர் பார்வைக்கு ஒத்து போகாது இல்லையா? அதுதான் தலைகீழாக்கப்பட்ட வாழ்க்கை. இப்போ உலகத்தின்படி நாம் பார்ப்போம் என்றால், உயர்ந்தவன் என்பவன் யார்? செல்வம் மிகுந்தவன், கனம் மிகுந்தவன், புகழ் மிகுந்தவன். அப்படிப்பட்டவன் தான் உலகத்தின் பார்வைக்கு உயர்ந்தவன் என்ற அர்த்தம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு எவன் உயர்ந்தவன்? தாழ்மையா இருக்கிறவன், எளிமையா இருக்கிறவன் இல்லையா? அப்போ உலகத்தின் பார்வைக்கு எந்த காரியம் உயர்ந்ததாக இருக்கிறதோ, செம்மையாக இருக்கிறதோ, அது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையா இருக்காது. அதே மாதிரி உலகத்தின் பார்வைக்கு எது நல்லா இல்லையோ, எது உலகம் நிராகரிக்கிறதோ அதுதான் கர்த்தர் வேண்டும் என்று சொல்வார். அதுதான் தலைகீழாக்கப்பட்ட வாழ்க்கை, தலைகீழாக்கப்பட்ட ராஜ்யம். The kingdom of God is an upside down kingdom இல்லையா? அதான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அதுல இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்க வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை வாசித்து கேட்கலாம். ஆமென். என்ன சொல்றாருங்க? உங்களில் எவன் தலைவனா இருக்க வேண்டுமோ, உயர்ந்தவன் என்று சொல்லப்பட வேண்டுமோ, அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ண? ஊழியக்காரனா இருக்கணும். அப்ப தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்ன பண்ணுவான்? தாழ்த்தப்படுவான். ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தலைகீழா இருக்கிறது. அதனால நான் இந்த உலகத்திலே நான் பேர் பெற்றவனா இருப்பேன் என்றால், கர்த்தருடைய பார்வையில் நான் பேர் பெற்றவனாக இருப்பேனா என்பது சந்தேகம். ஏனால் அவர் எப்படி பார்க்கிறார் என்பது நாம் தியானிக்க வேண்டும். அதனால் தலைகீழாக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நம்மை கர்த்தர் என்று அழைக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை அவர் அப்படிதான் மாற்ற விரும்புகிறார். அப்படி மாறினால்தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை யாவும் தலைகீழாக மாற்றப்பட வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதனால் மாத்திரம் நாம் பரலோகத்திற்கு போய்விட முடியாது.
நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன், எனக்கு இயேசுவை தெரியும், நான் அவர் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எப்போது 10 வருடங்களுக்கு முன்பாக, 15 வருடங்களுக்கு முன்பாக. அது ரட்சிப்பு அல்ல. சரிங்களா? அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றுக்கொள்வார் என்றால், தங்கள் வாழ்க்கையை தலைகீழாக வாழ்ந்தவர்கள், ஊழியக்காரனாய் இருந்தவர்கள், தாழ்மையா இருந்தவர்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள். இதெல்லாம் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. உலகம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த வயசுல அனுபவிக்காம, வாலிப வயசுல அனுபவிக்காம வேற எந்த வயசுல அனுபவிக்க போறாங்க அப்படிலாம் சட்டத்திட்டங்கள்லாம் பேசுவாங்க இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அது உலகத்துக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. அதுதான் தலைகீழான வாழ்க்கை. அதனால் இன்றைக்கு நாம் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறேன்? தலைகீழான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன். உம்முடைய பார்வைக்கு செம்மையான ஒரு வாழ்க்கை என்றால் அது உலகத்தின் பார்வைக்கு தலைகீழான ஒரு வாழ்க்கை. அதனால் நான் இன்றைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப் போகிறேன்? தலைகீழான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் வரப்போகிறேன் என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். வேதத்திலே சில பேருடைய வாழ்க்கை தலைகீழாக திருப்பப்பட்டது. அதை குறித்து நாம் சற்று தியானித்து நாம் கடந்து செல்லலாம். முதலாவது பரிசுத்தவானுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது என்று பார்க்கும்போது மோசேனுடைய வாழ்க்கை நாம் எடுத்துக்கொள்வோம். மோசேயின் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி திருப்பினார், அவருடைய வாழ்க்கை எந்த தொடக்கத்திலே எப்படி இருந்தது, அவர் எப்படி திருப்பினார் என்பதை நாம் தியானிக்கலாம். T.L. மூடி அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். For 40 years Moses was somebody, and 40 years he became a nobody, and for 40 years he saw what God can do with a nobody. அதாவது மோசே வாழ்ந்த மொத்த காலங்கள் எவ்வளவு? 120 வருஷம். அதை 40 பிரிக்கலாம். முதல் 40 வருஷம் அவர் என்னவா இருந்தாரு? அரண்மனையில வளர்ந்தார். சோ he was a somebody. ஏதோ ஒரு அரண்மனை வாழ்க்கை என்ன சும்மாவா? அரண்மனையில பார்வனுடைய குமாரத்தின் மகனாக வளர்றாரு. அப்ப எவ்வளவு ஒரு அந்தஸ்து இருந்திருக்கும். அப்ப உலகத்தின் பார்வையில அவர் ஏதோ ஒரு அந்தஸ்து பெற்றவராக இருந்தார். அடுத்த 40 வருஷம் மீதியான் தேசத்துக்கு போயிட்டு என்ன பெற்றாரு? அடையாளமே தெரியல. யாருக்காவது இவரு மோசேன்னு தெரிஞ்சுதா? ஒருத்தருக்குமே அடையாளமே தெரியல. ஏன்? he became a nobody. யாருக்குமே ஒரு அடையாளமே தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த 40 வருஷம் ஆண்டவர் சந்தித்த பிறகு அவர் எப்படி மாறினார்னா, அவர் என்ன பார்த்தார்னா, இந்த ஒன்றும் யாருக்கும் தெரியாதவனுமாகி இந்த மனிதனை வைத்து கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில பார்த்தாராம் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்கார். ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது யாத்ராகமம் 4வது அதிகாரத்திலே 2, 3, 4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது மோசேயினுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகா திருப்பப்பட்டது என்பதை நாம் பார்க்கலாம். அந்த வசனங்களை நாம் வாசிப்போம். போதும். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் முதல்ல என்ன சொல்றாரு? உன் கையில் இருப்பது என்ன? கோல் என்பது அந்த காலத்திலே அடையாளத்தை குறிக்கும். அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாமே ஒரு கோலோட தான் போவாங்க. பிகாஸ் இட் ரெப்ரசன்டட் their ஐடென்டிட்டி. அவங்களுடைய அடையாளத்தை அது குறித்தது. இந்த கோல் உடையவர்கள் இவங்க தான். இப்போ நான் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு சொல்றோம்ல, இந்த பாஸ்போர்ட் சொல்றோம்ல, அதெல்லாம் ஒரு அடையாளம் தானே. அந்த மாதிரி அந்த காலத்தில் அடையாளம் வந்து கோல். எல்லார் கையிலையும் ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் தான் அவர்களை அடையாளப்படுத்தினார். அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கையில் இருப்பது என்ன? இந்த விஷயத்துல ஆதியாகமம் 38:18 வாசிக்கும் போது தாமார் வந்து யூதா கிட்ட கேட்கறாங்க. யூதா என்ன சொல்றாரு? ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்புவா அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு வந்து உம்முடைய கோல் வேணும், அடுத்து உம்முடைய முத்திரை மோதிரம் வேணும், அடுத்து உம்முடைய அதாவது கார்டுன்னு சொல்லுவாங்க, கழுத்துல மாட்டிருப்பாங்க, அது 3ம் எனக்கு தர வேண்டும். ஏன்னா அதுதான் அடையாளம். முத்திரை மோதிரம், கோல், அந்த காடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த 3 தான் அடையாளம். அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? கையில் இருப்பது என்ன? ஒரு கோல்னா அது அவனை குறிக்கிறது, மோசையை குறிக்கிறது. அடுத்து என்ன பண்றாரு? கீழே போடுன்னு சொல்றாரு. கீழே போட்டோன்னே அது எப்படி மாறிச்சு? சர்ப்பமாச்சு. அப்ப என்ன சொல்றாரு? அவனுடைய சுபாவத்தை அவன் காட்டுகிறார். மனிதனுடைய சுபாவம் சர்ப்பமே. ஏன் அது பாம்பாக மாறினது? மனிதனுடைய சுபாவம் பாவ சுபாவம்.
மனிதன் பாவத்தினால் உண்டானவன், பாவத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அதுதான் அங்க காட்டுகிறது. அது பாம்பா மாறுதுன்னா திஸ் இஸ் யுவர் நேச்சர், அதான் காட்ட. இதுதான் உன்னுடைய சுபாவம், மனிதனுடைய குணம். மனிதனுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை என்ன? சர்வமான வாழ்க்கை. அதுதான் அங்க காட்டு. அப்புறம் என்ன சொல்றாரு? இன்னொரு காரியம், யாராவது பாம்பை வாலில் பிடிப்பாங்களா? என்ன சொல்றாரு ஆண்டவர் அங்க? வாழை பிடின்னு சொன்னாரு. வாழை பிடினா அவன் எதை தலை நினைச்சிட்டு இருந்தானோ அது வாழு, எதை வாழு நினைச்சிட்டு இருந்தானோ அது தலை. அதுதான் அவன் வாழை பிடின்னு சொல்றார். யாராவது பாம்பை போய் வாழை பிடிச்சா கடிக்காதா? யாராவது பிடிப்பாங்க? தலையை தானே பிடிப்பாங்க. ஏன் வாழை பிடின்னு சொன்னார்னா, அதுதான் தலைகீழாக்கப்பட்ட வாழ்க்கை. உன் வாழ்க்கை தலைகீழாகி போய்விட்டது, உன் அடையாளம் மாற்றப்படுகிறது. சரிங்களா? அப்போ இந்த கோலை அவன் தலைகீழாக பிடித்தான். அப்போ தலை வாளாக மாறிவிட்டது, வாள் தலையாக மாறிவிட்டது. அடுத்து என்ன ஆகுது? அந்த கோல் கர்த்தருடைய கோலாக மாறிடுச்சான். இப்ப மோசே இல்ல, மோசே அங்க இல்ல, அந்த கோல்ல மோசே இல்ல. அதுக்கப்புறம் நீங்க வாசிக்கும் போது தேவனுடைய கோல், தேவனுடைய கோல். எப்பெல்லாம் அந்த கோலை அவன் உயர்த்துறானோ அற்புதங்கள், அடையாளங்கள், கர்த்தர் அப்படியே மகிமையான காரியங்களை செய்தார். எப்போதெல்லாம் அந்த கோலை உயர்த்துறாரோ கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு தான் சொல்லுவார். அப்ப என்ன ஆக்கி விட்டது வாழ்க்கை? அந்த இடத்துல அப்சைட் டவுன் ஆயிடுச்சு. நாம் எதை தலையாக எண்ணுகிறோமோ அது தலை அல்ல பிரியமானவர்களே. நாம் எதை வாளாக எண்ணுகிறோமோ அதுதான் தலை. நாம் எதை உயர்வு என்று எண்ணுகிறோமோ அது உயர்வு அல்ல. உண்மையான உயர்வு என்றால் என்ன? அவரோடு இருக்கிற உறவு, அவரோடு இருக்கிற ஜெப வாழ்க்கை, அவரோடு இருக்கிற ஐக்கியம், அதுதான் உண்மையான உயர்வு. ஆவிக்குரிய உயர்வு தான் உண்மையான உயர்வு. அதனால் மோசேயை போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அவனுடைய அடையாளத்தை அவன் துளைத்து போட்டான். அவனுடைய அடையாளம் சிதைக்கப்பட்டது. அவன் வாளை பிடிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறினது. அதே போல இன்றைக்கு நம்முடைய அடையாளம் மாற்றப்பட வேண்டும். நாம் ஏதோ ஒரு உலக பிரகாரமான அடையாளத்தோடு சுற்றி கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான அடையாளத்தோடு என் சுயம் இன்னைக்கு சாக வேண்டும். அதான் பவுல் சொல்லுகிறார், சுயத்தை எங்க அறையணும்? சிலுவையில் அறையணும். நாம் நம்முடைய சுயத்தோடு வாழ்ந்தோமானால் நாம் உயர்வை அடைய முடியாது. நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக திருப்பப்படாது பிரியமானவர்களே. அதனால் மோசே போல இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய அடையாளத்தை நான் மாற்றுகிறேன். எது நான் வாள் என்று நினைத்தேனோ அதுதான் தலை. எது நான் தலை என்று நினைத்தேனோ அது என் காலின் கீழே போடுகிறேன். எதை நான் வாள் என்று நினைத்தேனோ, எது எனக்கு அற்பமா எண்ணப்பட்டதோ, வேதம் வாசிக்கிறது அற்பமா தானே பாக்குறாங்க இந்த காலத்துல, ஜெபம் பண்றது அற்பமா தானே பாக்குறாங்க இந்த காலத்துல. அதெல்லாம் முக்கியமா தெரியுது இல்லையே. இல்லைன்னா இன்னைக்கு ரொம்பிடுமே. ஏன் ஆத்துமாக்கள் வருவதில்லை? சபைகள், எல்லா சபைகளிலும் இந்த பிரச்சனை தான் காண. ஏன்? அது அவங்களுக்கு வாளா தெரியுது. ஆனா அதுதான் உண்மையிலே தலை. அவர்களுக்கு அது வாளாக தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்திருப்பதினால் நீங்கள் எது உண்மையான தலை, எது உண்மையான உயர்வு என்பதை அறிந்து கொண்டீர்கள். கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக. அதனாலே மோசே போல நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், தாவீதின் வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது? தாவீது எப்படி எண்ணப்பட்டார்? அற்பமாக எண்ணப்பட்டார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவரை ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஈசாயினுடைய குமாரர் 7 பேர் ஒருத்தரை அனுப்புறாங்க, யாருமே இல்லைன்ட்டாங்க. அடுத்து சாமுவேல் கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? அப்புறமா ஈசாய்க்கு ஞாபகம், ஒருத்தர் இருக்கிறான், அவன் எங்க என்ன பண்றான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவ்வளவுதான் மரியாதை கொடுத்தாங்க. சில பேர் சொல்றாங்க, வேத பண்டிதர்கள், தாவீது அந்த ஈசாயினுடைய வீட்டில வேலை செய்கிறவர்களுக்கும் கீழே அவங்க நடத்தினார்கள். அவ்வளோ மோசமா நடத்தினாங்க, அவ்வளோ அற்பமா அவரை பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் எப்படி நடத்தினாராம் அவரை? தாவீதின் வாழ்க்கை எப்படி புரட்டி போட்டார்? ஒண்ணுமில்லாம ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த எங்க தூக்கின்னு போய் வச்சாரு? ராஜாவா வச்சார். அதுதான் தலைகீழாகப்பட்ட வாழ்க்கை. தன் சொந்த சகோதரராலே புறக்கணிக்கப்பட்டவன் இன்றைக்கு எப்படி போடுறான்? இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எந்த இடத்துல இருந்த தாவீதை எங்க எடுத்துட்டு போய் ஆண்டவர் வச்சார் என்பதை பார்க்க முடியும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9. எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி
என்ன சொல்றாரு? இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, தாவீது கடந்து வந்த பாதை அப்படி. அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே நின்னுச்சா? சவுல் என்ன பண்ணாரு? துரத்துன்னு துரத்திட்டு இருந்தாரு. உயிருக்கு பயந்து தாவீது ஓடி ஒளிந்தது எப்படி, என்ன நிலைமையில இருந்தது அவர் வாழ்க்கை? அற்பமா எண்ணப்பட்டார், துரத்தப்பட்டார். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறினது இன்றைக்கு? இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய ஜனத்தின் ராஜா. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை நீங்கள் வாழ்கிற இடத்திலே அற்பமா எண்ணப்படலாம், துரத்தப்படலாம். உங்கள் உற்றார்களாலே, உங்கள் நண்பர்களாலே துரத்தப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, எந்த இடத்துல நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்களை நான் உயர்த்த வல்லவரா இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும் போது எந்த இடத்துல நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டீர்களோ அதே இடத்திலே நான் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதனால நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க. தாவீதை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அதான் சங்கீதம் 63:8 இந்த உயர்வு வர வேண்டும் என்றால், தாவீதின் வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாற்றப்பட்டதோ நம்முடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாற வேண்டும் என்றால் அவர் ஒரு காரியம் செஞ்சாராம். அது என்ன வசனம்? சங்கீதம் 63:8 வாசிக்கலாம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. இதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தரை எப்படி பற்றி கொண்டிருக்கிறோம்? அப்பொழுதுதான் அவர் உயர்த்துவார். தாவீதை ஏன் கர்த்தர் உயர்த்தினார்? என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்பதை கர்த்தர் எப்பொழுது சொல்லுவார்? அவரை நாம் பற்றி கொண்டிருக்கும் போது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது, அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளும் போது. நான் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த காரியத்தை சொல்வது உண்டு. கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே உண்மை நான் அன்பு கொடுக்கிறேன், ஐ லவ் யூ, நான் உண்மை நேசிக்கிறேன் இப்படி சொன்னா கர்த்தர் ஏமாந்துட மாட்டாரு. கர்த்தர் எப்பொழுது நான் அறிந்து கொள்வார் இவன் உண்மையிலேயே பயப்படுகிறவன், இவன் உண்மையிலேயே நேசிக்கிறவன் எப்போது அறிந்து கொள்வார்? என் வழியில நடக்கிறானா, பரிசுத்த வாழ்க்கையை வாழ்றானா, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றான், உண்மையிலே அதிகாலையில தேடுறானா, இரவு நேரத்துல தேடுறானா. தாவீது இதெல்லாம் செஞ்சாரு. அதிகாலமே விடிப்பேன், ராஜாமங்களில உட்காருகிறேன். தாவீது எல்லாம் பண்ணாரு. அதுதான் தைரியமா சொல்றாரு, என் ஆத்துமா பற்றி கொண்டிருக்கிறது. நாம் இப்படி பற்றி கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாத்துவாரு? தலைகீழா மாத்துவார். இதை செய்யாம அது நடக்காது. இந்த காரியம் செய்யணும். நம்முடைய ஆத்மா அவர்கிட்ட எப்படி இருக்கணும்? எது மேலேயோ பற்றுதலா இருக்கிறோம்ல. போன் மேல பற்றுதலா இருக்கிறோம், டிவி மேல பற்றுதலா இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுறதுல பற்றுதல், எல்லாத்துலயும் பற்றுதலா இருக்கிறோம். அதெல்லாம் வேணாம். காலு கீழே, ஆண்டவரே மாறுதா இல்லையான்னு பாருங்க. தலைகீழா மாறும். எந்த இடத்துல உங்களை கேவலப்படுத்தினார்களோ, எந்த இடத்துல அசிங்கப்படுத்தினார்களோ அதே இடத்துல உண்மையாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்லும்படியாக ஈசாக்குக்கு சொன்னாங்கல்ல, அதே போல நமக்கும் அவர் சொல்லுவார்கள். நம்முடைய சத்துருக்களே வந்து சொல்லுவார்கள், உண்மையாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தலைகீழாக்கப்பட்ட வாழ்க்கை தாவீதின் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நாம் போவோம் பிரியமானவர்களே. மூன்றாவது காரியம், பவுலின் வாழ்க்கை. பவுலின் வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாக திருப்பினார். பவுலின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? பழைய வாழ்க்கை, அதாவது பவுலாக அவர் மாறுவதற்கு முன்பாக எப்படி இருந்தாராம்? அப்போஸ்தலர் 8:3 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8:3. இதுதான் சவுலுடைய ப்ரீவியஸ் லைஃப், பழைய வாழ்க்கை. சவுல் தான் பவுலாக மாறினது. அப்போ பவுல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு பின் அவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது? அப்போஸ்தலர் 9:3-4-5 ஒரு சம்பவம் நடக்கிறது. கிறிஸ்துவானவர் சந்திக்கிறார். அதை வாசிக்கலாம். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இதுதான் தலைகீழாக மாற்றப்படுகிற நிலைமை. அப்போஸ்தலர் 8:3 எப்படி இருக்கிறாரு? அவரு சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறார். இப்போதும் வந்து என்ன பண்றாரு? தமஸ்குக்கு நிருபங்களை வாங்கி போறார் சபையை பாழாக்குகிறதற்கு. ஆனால் என்ன நடந்தது?
இயேசு சந்திக்கிறார். முள்ளில் உதைக்கிறது ஒன்று கடினமாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முள்ளில் உதைச்சா யாருக்கு வலிக்கும்? நமக்கு தானே வலிக்கும். ஏன்பா முள்ளில் போய் உதைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அப்பொழுது சவுலினுடைய வாழ்க்கை மாற்றப்படுது. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தம். அவ்வளவுதான், அங்கதான் டேர்னிங் பாயிண்ட். வாழ்க்கை எப்படி மாறுது? தலைகீழாக மாறுகிறது. பாடுகளை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போது எப்படி ஆயிட்டாரு? பாடுகளை அனுபவிக்கிறவரா மாறிட்டார். மாறினாரா இல்லையா? சபையை பாடுபடுத்தி கொண்டிருந்தவர், விசுவாசிகளை பிடித்து சிறையில் அடைத்து கொலை செய்யற அளவு கூட துணிந்தவர். ஸ்தேவானை கல்லெறியும் போது வஸ்திரத்தை இவர் காலடி கீழே தான் போட்டி இவர் தான் பாதுகாத்துட்டு இருந்தார். அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி மாறினாராம்? கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் அற்பமும் நஷ்டமும் எண்ணினேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவனுக்குள் ஜீவிக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு தலைகீழாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அடையாளமே தெரியல, மாறிடுச்சுல. இவரா இப்படி இருந்தாரு. அப்போ அந்த நேரத்தில் பார்த்துருந்தவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க? என்னடா இது இவ்வளோ இப்போதான் எல்லாரையும் அடிச்சு சிறைச்சாலையில போட்டுட்டு இருந்தவர் இப்போதான் இயேசுதான் கிறிஸ்து என்று போதிக்கிறாரா? எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இப்போ நான் வாசிக்கிறவங்களுக்கே நம்மளுக்கு இப்படி இருக்கே, அப்போ அந்த நேரத்தில் இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை நாம் கொடுக்க வேண்டும். எப்படி இந்த சம்பவம் நடந்தது? இயேசு அவரை சந்தித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாற வேண்டும் என்றால் நம்ம இயேசு சந்திக்க வேண்டும். நாம் இயேசுவை சந்திக்க வேண்டும். இயேசுவை எப்படி சந்திக்க முடியும்? ஜெபம், வேத வாசிப்பு, அபிஷேகம் வரும்போது, வரங்கள் கிரியை செய்யும் போது, கனிகள் இருக்கும்போது இயேசு நம்மை சந்திக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் வேதத்தை வாசிக்கும் போது இயேசுவை நாம் சந்திக்க முடியும். வசனத்தின் மூலமாக ஜெபிக்கும் போது அவரை நாம் சந்திக்க முடியும். அவர் நம்மை சந்திப்பார். ஆலயத்துக்கு ஆராதனை செய்யும் போது நாம் இயேசுவை சந்திக்க முடியும். இயேசுவை யார் தினம் தினம் சந்திக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் தலைகீழாக்கப்படும். அல்லேலூயா. அதனால் அப்பொழுதுதான் பவுலுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்பட்டது. an encounter with Jesus. ஏதோ நான் ஆலயத்துக்கு வருகிறேன், போகிறேன், கிறிஸ்தவனாக வாழ்கிறேன், அதற்கு பின்பு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தால் எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தலைகீழாக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. யார் உண்மையான தலைகீழாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை? தலைகீழாக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை தான் அது. யார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள்? அன்னுதினமும் அவரை சந்திக்கிறவர்கள். அதிகாலையிலுமே சந்திக்கிறேன், அந்தி சந்தி மத்தியான வேலை முழுவதும் சந்திக்கிறேன், உங்களுடைய வேதத்தில் நான் பிரியமா இருக்கிறேன், ராப்பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் தான் சந்திக்க முடியும். அவனை தான் அவர் சந்திப்பார். பவுல் அப்படிப்பட்டவராக மாறினார். அதனால் தான் இயேசு அவரை சந்தித்தார். பவுலின் வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் பிரியமானவர்களே. அதற்காக இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம். நான்காவது காரியம், தலைகீழாக மாறிடுச்சு, வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சு. இதிலே நாம் நிலை நிற்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரின் பிள்ளைகளாக ஆரம்பித்து கடைசியில் தலைகீழாய் போய் ஒண்ணுமில்லாம போனவங்களும் வேதத்தில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சிம்சோனுடைய வாழ்க்கை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற ஒரு மனுஷன், எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்ற ஒரு மனுஷன். என்ன ஆனாங்க கடைசியில்? என்ன ஆச்சு கடைசியில்? தரிசனம் போச்சு, கண்ணு போச்சு, எல்லாம் போச்சு. எப்படி இப்படி மாறினார்? பாவத்திற்கு இடம் கொடுத்தார், அசுத்தத்திற்கு இடம் கொடுத்தார். அதனாலே அவர் அழைப்பு போச்சு, தரிசனம் போச்சு. கண்ணு போனா கூட பரவாயில்ல, தரிசனம் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. when we lose our vision இங்க இருக்கு. ஆண்டவர் ஒருத்தருக்கும் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நாம் இழந்து விட்டோம் ஆனால் நம்மை விட வேஸ்ட் யாருமே கிடையாது. அதற்கு பின்பு நாம் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. 150 வருஷம் வாழ்ந்தா கூட பிரயோஜனம் கிடையாது. யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால அந்த அழைப்பை நாம் இழக்கக்கூடாது. இப்போ எப்படி ஆயிடுச்சு? சிம்சனுடைய வாழ்க்கை தலைகீழாயிடுச்சு. நல்லா தான் ஆரம்பிச்சாரு, எப்படி எங்க போயிடுச்சு? பாதாளத்துல போய் முடிஞ்சது, அழிவுல போய் முடிஞ்சது. அதே போல சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா, கரெக்ட், நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்னாச்சு? எப்படி போயிடுச்சு? தலைகீழா திரும்பிச்சு. சவுலை விட்டு ஆவியானவர் விலகி பொல்லாதாவி வந்துருச்சான். அப்ப எங்க ஆரம்பிச்சு எங்க போயிட்டாரு? இப்படி நம் வாழ்க்கை மாறக்கூடாது. நிலைத்து நிற்கணும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல சில பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க, அக்கினி ஃபயரா இருப்பாங்க. அவ்வளவுதான், அவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது யாருமே. அவ்வளோ சபையில ஆர்வமா இருப்பாங்க. எதனா ஒரு சின்ன உபத்திரவம் வரட்டுமே, அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன, ஒன்றும் இல்லை, ஜெபம் இல்லை, வேத வாசிப்புல, சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. அது தலைகீழாக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல.
தலைகீழாக்கப்பட்ட வாழ்க்கையாக நாம் மாறும்பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக நாம் வரும்பொழுது நாம் நிலைத்து நிற்க வேண்டும். காலம் போகலாம், சோதனைகள் வரும், போராட்டம் வரும். நமக்கு வருகிற சோதனை எப்படி வரும்? அப்படியே நம்மை நெருக்கி இவன் இதோடு துளைந்தான் என்பதுதான் வரும், அப்படிதான் வரும். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு ஒரு வார்த்தை சொல்றார். மத்தேயு 24:13 வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே. ஆமென். என்ன, எதுக்கு இந்த வார்த்தை சொன்னாரு? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு, அது அல்ல ரட்சிப்பு. இட்ஸ் a never ending process. என்றைக்கு நாம் கடைசி சுவாசம் இந்த பூமியில விடுகிறோமோ அது வரைக்கும் நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் இருக்கிறேன். நான் இப்பொழுது கண்களை மூடினேன் என்றால் நான் பரலோகத்தில் என் கண்களை திறக்க முடியும் என்று எவனுக்கு விசுவாசம் இருக்கிறதோ, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனாலே ரட்சிப்பு என்பது ஒரு நாளிலே நடக்கிற காரியம் அல்ல. அனுதினமும் 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 நான் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு பாவத்தை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். தினமும் நம்மை அறியாமல் ஏதோ ஒரு தவறை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். தினம் தினம் அவர் ரத்தத்தாலே கழுவப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தினம் தினம் அவரை சந்திப்பது அவசியமா இருக்கிறது. தினம் தினம் அவர் ஆவியானவரால் நிரப்பப்படுவது அவசியமா இருக்கிறது. தினம் தினம் வேத வாசிப்பது அவசியமா இருக்கிறது. இதையெல்லாம் செய்யாமல் என் வாழ்க்கை தலைகீழாக்கப்பட வேண்டும், நான் எங்கே உயர்த்தப்பட்டேனோ அந்த இடத்திலே, நான் எங்கே தாழ்த்தப்பட்டேனோ அங்கே உயர்த்தப்பட வேண்டும் என்று நினைப்பது அது முடியாத காரியம். கர்த்தர் செய்ய மாட்டார். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பவுல் எப்படி நின்றார்? பவுலுடைய வாழ்க்கையை வாசிங்க. ஒரு கிறிஸ்தவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அவர் வாங்கின அடி கொஞ்ச நஞ்சமா? அப்போஸ்தலர்களை வாசிச்சு பாருங்க, எத்தனை வடி அவர் அடிக்கிறாங்க. கணக்கு வழக்கு தெரியாம அடிச்சாங்க. அந்த அடியில நம்ம வாங்கியிருந்தோம்னா என்னைக்கோ ஓடி போயிருப்போம். இயேசுவும் வேணாம், ஒன்னும் வேணாம், ஆளை விடுங்கடான்னு ஓடிப்போம் இல்லையா? ஆனா அவர் என்ன பண்ணாரு? மரணமோ நாசமோசமோ பட்டயமோ தூதர்களோ எந்த சிருஷ்டிப்போ என்னை என்ன பண்ண முடியாது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்படிப்பட்ட வைராக்கியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவன் தான் நிலை நிற்பான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாட்டு தெரியும்ல, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அந்த பாட்டு எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அசாம் மாநிலத்திலே ஒரு கிராமத்திலே ஒரு மிஷினரி ஊழியர் ஒருவர் போய் சுவிசேஷம் அறிவிச்சார். அந்த இடத்துல பழங்குடியினர் அதுல ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணாங்க? அந்த மற்றவர்கள், அந்த ஊர்ல இருந்த மற்றவர்கள் என்ன பண்ணாங்க? அவர்களை அந்த ஊழியரை அடிச்சு துரத்திட்டாங்க. நீ இந்த கிராமத்துக்கு வரக்கூடாதுன்னு அடிச்சு துரத்திட்டாங்க. இந்த குடும்பம் மாத்திரம் இருந்தாங்க. அப்ப இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள் என்பது அந்த ஊர் தலைவருக்கு கேள்விப்பட்டு அந்த ஊர் குடும்பத்தை அவர் இழுத்து கொண்டு வந்தார். பார், உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு பிள்ளைங்க, மனைவி, அவரு 3 நிற்கிறாங்க. உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இயேசுவை மறுதலி, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? உன் பிள்ளைகளை நான் கொன்று விடுவேன் என்று மிரட்டினான். அப்போதும் அவங்க ஒண்ணுமே சொல்லல. இல்ல, நாங்க என்ன பண்ணுவோம்? இயேசுவை தான் நாங்கள் பின்தொடர்வோம் சொன்னாங்க. அப்போது அவருக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை அந்த குடும்ப தலைவருக்கு. அப்ப அவரே ஒரு பாட்டு எழுதியிருந்தார். இந்த பாட்டு, ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். அந்த பாட்டு அப்படியே பாட ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் சான்ஸா பாடினார், ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். அவர் பிள்ளைகளை அவங்க கண்ணு முன்னாடியே கொன்னாங்க. 2வது சான்ஸ், இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், இயேசுவை மறுதலி, இல்லைன்னா உன் மனைவி என்ன பண்ணுவேன்? கொன்னுடுவோம். அடுத்த சான்ஸ் அவர் பாடுறாரு, though none go with me still I will follow, though none go with me still I will follow. யாருமே எனக்கு பின்பாக வரலனாலும் நான் அவர் என்ன பண்ணுவேன்? பின்தொடருவேன். அவர் மனைவியை கொண்டுட்டாங்க. அடுத்து ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், உன் உயிரை நீ காப்பாத்திக்கோ. இயேசு மறுதலின்னு சொல்லும் போது அவர் பாடின the cross before me, the world behind me, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று பாடினார். அப்போது அவரையும் கொண்டுட்டாங்க. ஆனால் அவர்கள் அந்த இடத்துல கோதுமை மடியா விழுந்ததின் விளைவு, அதை பார்த்தவர்கள், அந்த முழு கிராமம், அந்த தலைவர் உட்பட எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த கிராமம், அந்த சுற்றுப்புறத்துல எல்லா பகுதிகளும் ஆண்டவர் சந்தித்தார். பெரிய ஒரு அறுவடை ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா.
ஏன் அவர் இந்த எழுப்புதல் எப்படி வந்தது? எழுப்புதல் எப்படி வந்தது? தியாகம். கர்த்தருக்காக எதையும் சகிப்பேன், கர்த்தருக்காக நான் எதையும் தாங்குவேன், கர்த்தருக்காக நான் எதை வேண்டாலும் செய்வேன், ஆனால் நான் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவரின் வாழ்க்கை எப்படி மாத்திருக்கிறாரு? தலைகீழா மாத்திருக்கிறார். தலைகீழாக மாற்றப்பட்டவர்கள் பின்பாக அந்த பழைய வாழ்க்கைக்கு போக மனது இருக்காது. எவன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு நேராக போகிறானோ, சம்திங் ராங் இஸ் ஹேப்பனிங் தேர். ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்று அர்த்தம். ஒன்று அவன் முழுமையா ரட்சிக்கப்படலை, இல்லை ஒன்று அவன் முழுமையா ஆண்டவர் அறியல, ஏதோ ஒன்று உள்ள நடக்குதுன்னு அர்த்தம். எவன் உண்மையான தலைகீழாக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக வருகிறானோ அவன் நிச்சயமாய் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டான். உண்மையான அன்பை ருசித்தவன் எப்படி பின்வாங்க முடியும்? எப்படி பின்வாங்க முடியும்? பின்வாங்கவே முடியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரே ஒரு காரியம், முதலாவது மோசையை போல நம்முடைய அடையாளத்தை தூக்கி கீழே எறிய வேண்டும். நம்முடைய பாவ வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை, we must throw our identity. அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? எப்படி மாறும்? மோசை அவர் எப்படி பயன்படுத்தினார்? கடைசியில ஒரு தேசத்துக்கு தலைவன், ஒரு ஜனத்துக்கு தலைவனாக மாற்றினார். நாம் அப்படி மாற வேண்டும் என்றால், குடும்பத்துக்கு தலையாக, நம்மை 10 பேர் எதிர்பார்க்கிறவங்களாக நம்மை மாற்ற வேண்டும் என்றால், நம்முடைய அடையாளம் கீழே வந்து கர்த்தருடைய கோலாக அது மாற வேண்டும். கர்த்தருடைய அடையாளமாக மாற வேண்டும். கர்த்தர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தாவீது எப்படி உயர்த்தப்பட்டார்? அனுதினமும் கர்த்தரை தேடினார். அதனால் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினது? தலைகீழாய் மாறினது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை எங்க தூக்கின்னு போய் வச்சாரு? இஸ்ரவேலின் ராஜாவா மாத்தினார். அதே போலதான் இன்றைக்கு நாம் எந்த இடத்துல தாழ்த்தப்படுகிறோமோ, எந்த இடத்துல அசிங்கப்படுத்தப்படுகிறோமோ, அவமானப்படுத்தப்படுகிறோமோ, வெட்கப்படுகிறோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆனால் நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணும்? கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கணும். அடுத்து பவுல் எப்படி கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாக எண்ணி எப்படி சபையை பாழாக்கி கொண்டிருந்தவன் இப்போ எப்படி ஆயிட்டான்? சபையை வளர்க்கிறவனாக மாறிட்டான். அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அடையாளம் மாற்றப்படணும். அடுத்து அதில் நிலை நிற்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, யார் என்னை கைவிட்டாலும் சரி, எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை வேதனைகள் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தலைகீழாக்கப்பட்ட வாழ்க்கை அது மாற்றப்பட்டது. அப்படிதான். நான் இயேசுவின் பிள்ளைனா இயேசுவின் பிள்ளை தான். என்னை அடிச்சு ரோட்ல தரன்னு இழுத்து கொண்டு போனா கூட நான் என்ன பண்ண மாட்டேன்? பின்வாங்க மாட்டேன் என்ற விசுவாசம், நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். என்றால் காலம் அப்படிப்பட்டதாய் மாறுகிறது. நாம் கொடிதான காலத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால கர்த்தர் இன்றைக்கு ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையை அவர் தலைகீழாக மாற்ற வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை அவருடைய வருகை மற்றும் நம்முடைய இருதயத்தில் வைத்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி பாவமே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை மூடினீரே, நீங்க பேசினீங்களே ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீங்க கொடுத்தீங்க, நீங்களே பேசினீங்க ஆண்டவரே. ஹோ ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியான பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியான அசைவாடுதலை ஆண்டவரே நீர் ஆண்டவர் உண்டாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆதியில ஜலத்தின் மேல் அசைவாடின தெய்வம் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே யாரெல்லாம் காயப்பட்ட உள்ளத்தோடு, அவமானப்படுத்தப்பட்ட உள்ளத்தோடு, ஒரு பலவிதமான கேள்விகளோடு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களின் வாழ்க்கையை நீ தலைகீழாக மாற்றுவீராக. இந்த வேளையில் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ராஜா, வல்லமையாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அவர்களை தங்களை கண்டு அடையாளம் கண்டு கொள்ளாத அளவுக்கு நானா இப்படி மாறிவிட்டேன் என்று ஆச்சரியப்படும்படியாக என் தகப்பன் ஆண்டவரே ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே எந்த இடத்துல அவர்கள் தாழ்த்தப்பட்டார்களோ, எந்த இடத்துல அவர்கள் ஆண்டவரே அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்துல அவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டார்களோ, அதே இடத்திலே அவர்கள் உயர்த்தப்படும்படியாக இந்த வேளையிலே ஆவியான கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா.
ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே ரட்சிப்பின் பாதையிலே தடுமாறி கொண்டிருக்கிறவர்கள், ரட்சிப்பின் பாதையிலே ஆண்டவர் மந்தமாய் இருக்கிறவர்கள், ஆண்டவரே மங்கி எறிகிற திரியை உடையவர்கள் இப்பொழுது கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரின் இயேசுக்காக நான் எதை வேண்டாலும் சகிப்பேன், எதை வேண்டாலும் தாங்குவேன், எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன் என்று ஒரு வைராக்கியத்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் கட்டளையிடுவீராக இந்த வேளையிலே ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அடையாளத்தை மாற்றுங்க, எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க, எங்கள் சிந்தனையை மாற்றுங்க, எங்கள் இருதயத்தை மாற்றுங்க, எங்கள் பார்வையை மாற்றுங்க, எங்கள் செவிகளை மாற்றுங்க, எங்கள் உள்ளந்திரியங்களை மாற்றுங்க, முற்றிலும் தலைக்கீழாக திருப்பி போடுவீராக. எப்படி செய்ய போகிறோம் அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் நீரே பேசினீர், என் தகப்பன் நீரே பேசினீர் ஐயா. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம் செய்தேன். எல்லா துதிகன மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.